ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட் நியூ புக்கு ஹிஸ்ட்ரியில் இருக்கிற 19th யூனிட், அதாவது நவீனத்தை நோக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூனிட் இருக்கும். வால்யூம் 2ல் வந்து இருக்கும். ஓகேவா? இது வந்து என்னென்னா 10th ஸ்டாண்டர்ட்லேருந்து நம்ம ஒரு யூனிட் பார்த்துருப்போம். 19ஆம் நூற்றாண்டின் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் இருக்க அதே கண்டென்ட்டு தான் வந்து இதுலேயும் இருக்கும். ஸோ இதில் வந்து எக்ஸ்ட்ரா கண்டென்ட் ஏதாவது இருந்ததுன்னா நம்ம அதையும் வந்து பார்த்துக்கலாம். ஓகேவா? சரி, ஓகே. ஃபஸ்ட் வந்து பார்க்கலாம். 19ஆம் நூற்றாண்டோட ஃபஸ்ட்டு காலப்பகுதியில் வந்து ஆங்கிலேய செல்வாக்கிற்குட்பட்ட ஃபஸ்ட்டு மாகாணமாக இருந்தது என்னதுன்னா வங்காளம் தான். ஸோ அந்த இடத்துல வந்து நிறைய வந்து ஆங்கிலேயரோட அதிகாரம் வந்து நிறைய இருந்தனால சீர்திருத்த இயக்கங்களும் மீட்பு இயக்கங்களும் வந்து நிறைய வந்து உருவாக ஆரம்பிச்சிது. அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னாக்கா 1828 வந்து பிரம்ம சமாஜம் அப்படிங்கிறது அது தோற்றுவித்தவர் வந்து யார் அப்படின்னாக்கா ராஜாராம் மோகன் ராய். இவர் வந்து இந்து மதத்தோட தூய்மைவாதத்தை பற்றி வந்து சொல்லியிருப்பார். அதுக்கப்புறம் ஒரு கடவுள் கோட்பாடு, மனித கண்ணியத்திற்கு வந்து முக்கியத்துவம் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பார். உருவ வழிபாட்டை வந்து எதிர்ப்பார். சமூக தீமையான உடன்கட்டை ஏறுதல் இதெல்லாம் வந்து தவறான பழக்கம் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பார். ஓகேவா? இவருக்கு வந்து தெரிஞ்ச லாங்குவேஜ்னு பார்த்தோம்னாக்கா வந்து அதாவது தமிழ், இங்கிலீஷ் இந்த மாதிரி மெயினான லாங்குவேஜ் இல்லாமல் எக்ஸ்ட்ரா வந்து பாரசீகம், சமஸ்கிருதம் இதையும் வந்து தெரிஞ்சு வச்சுருந்தார். உடன்கட்டை ஏறுதலுக்கு வந்து பயங்கரமாக வந்து எதிர்ப்பு தெரிவித்தார். ஓகேவா? கைப்பெண்களை உயிரோடு எரிக்கும் பழக்கத்தை ஆதரிப்போருக்கும் எதிர்ப்போருக்கும் இடையே நடைபெற்ற விவாதம் அப்படின்னு சொல்லிட்டு 1818 வந்து ஒரு புக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் இவர் வந்து வில்லியம் பெண்டிங் அவர் 2 பேரும் சேர்ந்து 1829 வந்து ஒரு சட்டம் இயற்றுவாங்க. அதாவது வில்லியம் பெண்டிங் தான் வந்து சட்டம் இயற்றுவார். இவரோட ஹெல்ப்புனால வந்து அந்த சட்டம் வந்து இயற்ற முடிகிற மாதிரி இருக்கும். என்னென்னா சதி ஒழிப்புக்கான சட்டம் தான் 1829 வந்து இயற்றப்பட்டது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து இவர் வந்து ராய் பிரிஸ்டல் நகரில் வந்து இறந்து போயிடுவார். ஓகேவா? இவர் இறந்ததுக்கப்புறமா ரவீந்திரநாத் தாகூர் அவரோட தந்தையார் அவர்கள் வந்து தேவேந்திரநாத் தாகூர் வந்து இந்த இயக்கத்தை வந்து வழிநடத்துவார். அதுக்கப்புறம் 1857 வந்து கேசவ சந்திரசேன் அப்படிங்கிறவரும் வந்து வருவார். அவர் வந்ததுக்கப்புறம் 1866 வந்து இந்த இயக்கம் வந்து பிளவுபட்டு 2 இயக்கமாக வந்து மாறிடும். ஓகேவா? 1865 டைமில் வந்து என்னென்ன கிளைகள் 54 கிளைகள் வந்து இந்த பிரம்ம சமாஜ் இயக்கத்துக்கு வந்து இருக்கும். ஓகேவா? பஞ்சாபில் 1 கிளை, தமிழ்நாட்டில் 1, வடமேற்கு மாகாணத்தில் 2, வங்காளத்தில் மட்டுமே வந்து 50 கிளைகள் வந்து இந்த இயக்கத்துக்காக வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த கேசவ சந்திரசென் வந்து 1866 வந்து பிரிஞ்சு போயிடுவார். ஆனால் அவரோட மகளுக்கு வந்து 14 வயசு தான் இருக்கும். அந்த மகளுக்கு வந்து திருமணம் செஞ்சு வச்சனால நிறைய எதிர்ப்பு வந்து தெரிவிப்பாங்க. ஸோ அவர் வந்து அந்த பிரம்ம சமாஜம் இயக்கத்தை வந்து இந்திய பிரம்ம சமாஜம் அப்படின்னு வச்சுருப்பாரு. அதை வந்து சாதாரண பிரம்ம சமாஜம் அப்படின்னு நேம் சேஞ்ச் பண்ணிடுவார். தேவேந்திரநாத் தாகூர் கிட்ட இருந்த அந்த இயக்கத்தோட பேர் வந்து ஆதி பிரம்ம சமாஜம் அப்படின்னு வந்து அவர் வந்து பேர் வச்சுருப்பார். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து தமிழ்நாட்டில் வந்து பிரம்ம சமாஜத்துக்கு ஆதரவாக இருந்தது யாருன்னா சைதை காசி விஸ்வநாத முதலியார் அப்படிங்கிறவர் தான். இவர் வந்து பிரம்ம சமாஜ நாடகம் அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வு கட்டுரை வந்து எழுதியிருப்பார். அதில் வந்து கைமண் மறுமணத்திற்கு வந்து ஆதரவாக வந்து எழுதியிருப்பார். இவர் வந்து 1864 வந்து தத்துவ போதினி அப்படின்ற ஒரு இதழ் நடத்தியிருப்பார். இதுவும் வந்து என்னென்னா இந்த சதி ஒழிப்புக்கு வந்து ஆதரவாக தான் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வங்காள சமூகத்தோட வைதிக பிரிவடைந்து இந்து தர்ம சபை போன்ற அமைப்பிடம் வந்து பெரிய எதிர்ப்பு இருந்த போதிலும் ஈஸ்வரச்சந்திர வித்யாசாகர் அப்படிங்கிற ஒரு சீர்திருத்தவாதி வந்து இருந்தார். அவர் வந்து இந்து நூல்களுக்கு வந்து ஆதரவாக வந்து நிறைய வந்து பேசியிருப்பார். அவர் வந்து மெயினாக வந்து என்ன வந்து பார்த்தாருன்னா விதவை மறுமணத்துக்கு வந்து ஆதரவு அளித்தார். அதுக்கப்புறம் வந்து அந்த சதி ஒழிப்பு, குழந்தை திருமணத்தை வந்து எதிர்த்தார். ஸோ சந்திர வித்யாசாகர்னால தான் வந்து என்னென்னா அதாவது விதவைகளுக்கான மறுமண சட்டம் வந்து இயற்றப்படும். அது வந்து எப்போனா 1856 வந்து இயற்றப்படும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து பிரார்த்தன சமாஜம். இது வந்து 1867 வந்து பம்பாயில் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸ்டார்ட் பண்ணது வந்து யாருன்னா ஆத்மராங் பாண்டுரங். இவர் தான் வந்து தலைவராக இருப்பார். உறுப்பினர்கள் வந்து யாருன்னா எம்ஜி ரானடே, ஆர்சி பண்டார்கர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து இவங்க வந்து எதை வந்து வலியுறுத்துவாங்க அப்படின்னா ஜாதி மறுப்பு திருமணம், விதவை மறுமணம், பெண்கள் மற்றும் தாழ்த்தப்பட்டோரின் மேம்பாடு,
சமூக சீர்திருத்த பணிகளை ஆழ்ந்த கவனம் செலுத்தியது. அதுக்கப்புறம் சமபந்தி விருந்து இதுக்கெலாம் வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்தாங்க. ரானடே வந்து யாருன்னா ஒரு வக்கீல், கரெக்டாக வக்கீல் தான் நினைக்கிறேன், வக்கீலோ நீதிபதியோ. அவர் வந்து தேசிய சமூக மாநாடுகள்லாம் வந்து நிறைய நடத்தினார். அதுக்கப்புறம் வந்து இந்திய தேசிய காங்கிரஸோடு சேர்ந்து நிறைய கூட்டங்கள் வந்து நடத்துகிறது, இந்த மாதிரிலாம் பண்ணார். 1884 வந்து தக்கான கல்விக் கழகம் வந்து ஸ்டார்ட் பண்ணார். 1870 வந்து பூனே சர்வஜனிக் சபா, 1804 வந்து தக்கான கல்விக் கழகம் ஸ்டார்ட் பண்ணார். 1901 வந்து ரானடே வந்து இயற்கை எழுதின போது சந்தவர்கர் அப்படிங்கிறவரோட தலைமையில் வந்து இந்த இயக்கத்தை வந்து விட்டுட்டு வந்து போயிருப்பார். ஓகேவா, சந்தரவர்கர் அப்படிங்கிறவர் அதுக்கு அடுத்து வந்து ஹெட்டாக இருப்பார். நெக்ஸ்ட்டு ஆரிய சமாஜம் 1875 ஸ்டார்ட் பண்ணது தயானந்த சரஸ்வதி. இவரோட காலம் 1824 டு 1883. இவர் வந்து என்னென்னா 1863 வந்து என்னென்னா பல ஊர்களுக்கு வந்து அங்கேயும் இங்கேயும் வந்து போயிட்டுருப்பார். 1872 வந்து கல்கத்தாவில் வந்து பிரம்ம சமாஜ உறுப்பினர்களை வந்து சந்திப்பார். அதுக்கப்புறம் தான் 1875 வந்து சத்யார்த்த பிரகாஷ் அப்படிங்கிற ஒரு நூலை வந்து இவர் வந்து வெளியிடுவார். ஓகேவா, இந்த இயக்கம் வந்து 75 ஸ்டார்ட் பண்ணுவார். ஆனால் அதுக்கு முன்னாடியே 1875 வந்து சத்யார்த்த பிரகாஷ்ன்ற நூல் வந்து வெளியிட்டிருப்பார். வேதங்களுக்கு திரும்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து சொல்லுவார். இவர் வந்து பஞ்சாபில் தான் வந்து இந்த இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். ஓகேவா, கத்ரி அப்படிங்கிற ஒரு சமூகத்தில் இருக்கிறவங்க வந்து நிறைய பேர் வந்து ஹிந்துஸ்லேருந்து முஸ்லீம்ஸு, கிறிஸ்டியன்ஸு வேறு கன்வெர்ட் ஆகி போயிருப்பாங்க இல்லையா, அவங்களெல்லாம் திரும்ப வந்து ஹிந்துக்கள்லாம் வந்து கன்வெர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சுத்தி இயக்கமும் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். தயானந்த இவர் வந்து இந்த ஆரிய சமாஜம் வந்து ஒரு மீட்பு இயக்கமாக வந்து இருக்கும். ஓகேவா, இந்த இயக்கத்தை வந்து ஒரு மீட்பு இயக்கம் அப்படின்னு வந்து சொல்லலாம். தயானந்தா ஆங்கிலோ வேத பள்ளிகளையும் கல்லூரிகளையும் வந்து இவர் வந்து நிறுவியிருப்பார். ஓகேவா, நெக்ஸ்ட்டு வந்து ராமகிருஷ்ண இயக்கம். இது வந்து வங்காளத்தில் வந்து செயல்படும். ராமகிருஷ்ண பரமஹம்சர் மிஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணது வந்து விவேகானந்தர் தான். அந்த ராமகிருஷ்ணர் அவர்களோட கருத்துக்களால் வந்து ஈர்க்கப்பட்டவர் தான் வந்து விவேகானந்தர். ஓகேவா, இவங்க வந்து இந்த ராமகிருஷ்ணங்கிறவர் வந்து கல்கத்தாவில் எக்ஸாக்டாக சொல்லணும்னா தட்சிணேஸ்வரத்தில் ஒரு கோவிலில் வந்து ஏழை பூசாரியாக இருந்தவர் தான். அனைத்து மத கருத்துக்களும் ஒரே இலக்கை தான் வந்து சென்றடையும் பாதைகள் அப்படின்றது தான் வந்து ராமகிருஷ்ணன் அவர்களோட கருத்து. ராமகிருஷ்ணா கதாமிர்தா அப்படிங்கிற இவரோட கருத்துக்கள், அந்த கதைகள் அடங்கிய தொகுப்பை வந்து வெளியிடுவாங்க. நரேந்திர தத் அப்படிங்கிறது தான் விவேகானந்தரோட இயற்பெயர். அவரோட காலம் 1863 டு 1902. 1893 யூஎஸ்ஏல சிக்காகோவில் உலக சமய மாநாட்டில் இவர் ஒரு ஸ்பீச் கொடுப்பாரு. அது ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு வந்து விவேகானந்தரை வந்து நவீன இந்தியாவின் விடிவெள்ளி அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பாங்க. அதுக்கப்புறம் பிரம்மஞான சபை. ஆக்சுவலாக பிரம்மஞான சபையை பற்றி இங்கே நான் எழுதலை, இங்கே எழுதியிருக்கேன் இல்லையா. ஸோ பிரம்மஞான சபை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இது வந்து அறிவொளி மற்றும் பகுத்தறிவு அது ரெண்டுக்கும் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. 1875 வந்து யூஎஸில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. யார் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னா லவாட்ஸ்கி அம்மையார் மற்றும் ஹெச்எஸ் ஆல்காட் அப்படிங்கிறவங்க. அதுக்கப்புறம் 1882 வந்து சென்னை அடையாரில் வந்து இதோட ஒரு கிளையை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. 1893 வந்து அன்னி பெசன்ட் அம்மையார் வந்து இந்த இயக்கத்துக்கு வந்து தலைமை வகிப்பாங்க. இந்தியாவில் வந்து பௌத்தத்துக்கு வந்து ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க இந்த இயக்கம். அயோத்திதாசரும் வந்து என்னென்னா இந்த இயக்கத்தில் வந்து ஒருத்தராக வந்து இருப்பார். இந்த இயக்கத்தை வந்து பரப்புறதுல வந்து அயோத்திதாசருக்கும் முக்கிய பங்கு இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இவர் வந்து இலங்கைக்கெலாம் வந்து போய் நிறைய பேர்த்த வந்து இந்த இயக்கத்தில் வந்து ஈடுபடுத்தி இருப்பார். மீட்புவாதிகளான அனகரிகா, தர்மபாலா, ஆச்சாரிய சுபங்கலா இவங்கெல்லாம் வந்து இந்த இயக்கத்தோட மீட்புவாதிகள். ஓகேவா, நெக்ஸ்ட்டு வந்து சத்யசோதக் சமாஜ். சத்யசோதக் சமாஜ் அப்படிங்கிறது வந்து 1873 ஸ்டார்ட் பண்ண இயக்கம். இதோட மீனிங் வந்து உண்மை தேடுவோர் சங்கம். ஸ்டார்ட் பண்ணவர் யாருன்னா ஜோதிபா பூலே மற்றும் சாவித்ரி பூலே. 1827 வந்து பிறந்திருப்பார். தோட்ட வேலை செய்பவராக தான் இவங்க வந்து இருப்பாங்க. பகுத்தறிவு மற்றும் சமத்துவத்துக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஜாதி எதிர்ப்பு வந்து வலியுறுத்தி இருப்பாங்க.
இவங்களோட 2 அளவுகோல்னா பகுத்தறிவு, சமத்துவம் அப்படிங்கிறது தான். மூட நம்பிக்கைகளுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ், அதாவது மூட நம்பிக்கை வந்து எதிர்ப்பாங்க இவங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இவர் ஒரு நூல் எழுதியிருப்பாரு. குளம்கிரி அப்படிங்கிறது அடிமைத்தனத்தை பற்றி வந்து வலியுறுத்தி எழுதியிருப்பாங்க. அடிமைத்தனம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 1851 வந்து பூனேல வந்து பெண்களுக்கான ஒரு பள்ளியை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. தாழ்த்தப்பட்டவர்களுக்காகவும் பள்ளியை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, அதில் வந்து ஃபஸ்ட்டு ஆசிரியராக சாவித்ரி பூலே அப்படிங்கிறவர் தான் இருப்பாங்க. மகாராஷ்டிராவில் வந்து பிராமணர் அல்லாதோர் இயக்கம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்து இது ஒரு முன்னோடி இயக்கமாக வந்து இருந்திருக்கும். பண்டிதர் ரமாபாய் 1858 டு 1922 இந்திய விடுதலைக்காக இவங்க வந்து போராடினாங்க. சமஸ்கிருத மொழிக்கு வந்து சமஸ்கிருத மொழியில் ஆழ்ந்த புலமை உடையவங்க. இவங்க வந்து சரஸ்வத் அப்படிங்கிற பட்டத்தை வந்து இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பட்டம் வந்து சரஸ்வத் அப்படிங்கிற பட்டம். ஆரிய மகிழா சமாஜ் அப்படின்ற ஒரு இயக்கத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. வித் ஹெல்ப் ஆஃப் ரானடே மற்றும் பண்டார்கர் இருக்காங்களா, அவங்களோட ஹெல்ப்னால ஆரிய மகிழா சமாஜ் அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. எப்போனா 1882 அதில் வந்து கிட்டத்தட்ட வந்து 300 பெண்களை வந்து இந்த அமைப்பில் வந்து ஈடுபடுத்தியிருப்பாங்க. சாரதா சதன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இல்லம் வந்து நடத்துவாங்க. அது வந்து வீடற்றவர்களுக்கான இல்லம். ஆனால் அங்கே இருக்கிறவங்க வந்து நிறைய பேர் விதவைகளாக இருப்பாங்க. அவங்களெல்லாம் வந்து கிறிஸ்டியனாக வந்து கன்வெர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அந்த இல்லத்தை வந்து கேத்கான் அப்படிங்கிற இடத்துக்கு வந்து மாற்றிடுவாங்க. பூனேல கேத்கான் அப்படிங்கிற இடத்துக்கு வந்து மாற்றிடுவாங்க. அங்கே வந்து முக்தி சதன் அப்படின்னு சொல்லிட்டு நேம் வச்சு சுதந்திர இல்லம் அப்படிங்கிற அமைப்பு வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இதுலேயும் வந்து ஒரு 2000க்கு மேற்பட்ட பெண்கள், குழந்தைகள் எல்லாமே வந்து தங்கி இருப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து ஸ்ரீ நாராயண குரு. இவரோட இயக்கம் வந்து இது வந்து எதுனா சாதி மறுப்பு மாதிரி தான். அதாவது கீழ் ஜாதியில் இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப வந்து அடிமையாக வந்து நடத்துவாங்க. ஸோ உயர் ஜாதியினர் வந்து கீழ் ஜாதியினரும் ரொம்ப வந்து அடிமையாக நடத்துவாங்க. ஸோ அதுக்கு எகெயின்ஸ்டாக ஸ்டார்ட் பண்ணப்பட்ட இயக்கமும் கேரளாவில் தர்ம பரிபாலன யோகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இயக்கம் வந்து ஸ்டார்ட் பண்ணுவார் 1902. ஓகேவா? 26% வந்து ஈழவர்கள் வந்து கேரள மக்கள் தொகையில் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து வலியுறுத்தி இருப்பார். அதாவது இலங்கையிலேருந்து இந்தியாவில் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, கேரளாலையும் நிறைய பேர் வந்து ஈழவர்கள் வந்து போய் வந்து தங்கியிருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்கள வந்து ரொம்ப கீழ்த்தரமாக நடத்துவாங்க. அதுக்காக அவங்களோட உரிமைகளுக்காக வந்து இவர் வந்து நிறைய வந்து பாடுபட்டிருப்பார். பொது பள்ளியில் வந்து சேர்றதுக்கான உரிமை, சாலைகள் வந்து எல்லா சாலைகளையும் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற உரிமை, கோவிலுக்கு செல்றதுக்கு, அதுக்கப்புறம் அரசியல் பிரதிநிதித்துவம், இது எல்லாத்துலேயும் வந்து எல்லாத்துக்கும் வந்து உரிமையை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாடுபட்டிருப்பார். இதில் முக்கியமானவர்கள் அப்படின்னு வந்து பார்த்தோன்னாக்கா கவிஞர் குமரன் ஆசான், டாக்டர் பல்பு சகோதரன் ஐயப்பன். ஓகேவா? டாக்டர் பல்பு சகோதரன் ஐயப்பன் 3 பேரும் ரொம்ப முக்கியமானவர்கள். நெக்ஸ்ட் வந்து இஸ்லாமிய சீர்திருத்த இயக்கங்கள். ஸோ இஸ்லாமியர்களையும் வந்து மேல் ஜாதியினர், கீழ் ஜாதியினர், இல்லை வந்து மேல் வர்க்கத்தினர், கீழ் வர்க்கத்தினர் அந்த மாதிரிலாம் இருப்பாங்கள்ல. ஸோ அவங்களுக்குள்ளேயும் வந்து நிறைய இயக்கங்கள் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. அலிகர் இயக்கம்ங்கிறது வந்து 1875. ஆக்சுவலாக வந்து இது வந்து 57 கிடையாது. ஒரு நிமிஷம். 1875 சையத் முகமது கான் அவர்களால் வந்து ஸ்டார்ட் பண்ணப்பட்ட இயக்கம். இவர் வந்து மேலை நாட்டு கல்வி மற்றும் அறிவியல் கல்விக்கு வந்து ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்தாரு. ஓகேவா? குரானை வந்து, அதாவது மேலை நாட்டு அறிவியல் கருத்துக்களையும் குரானுக்கும் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாரு. அது எல்லாமே வந்து இந்த உருது லாங்குவேஜ் அந்த மாதிரி இதில் வந்து மக்கள் பேசுகிற லாங்குவேஜில் நிறைய கன்வெர்ட் பண்ணார். தத்கீப் ஒல் அக்லுக் அப்படிங்கிற ஒரு பழக்க வழக்கத்தை வந்து ஃபாலோ பண்ணார். அதாவது பழக்க வழக்கங்களையும் ஒழுக்க நெறிகளையும் மேம்படுத்துதல் அப்படிங்கிறது இது வந்து இஸ்லாமியர்களுக்கானது. ஓகேவா? நவீன கல்வி பரப்புதல், பர்தா முறை எதிர்த்தார், மறுமணத்திற்கு ஆதரவு கொடுத்தாரு, பலதாரமான எதிர்ப்பு, விவாகரத்து எதிர்ப்பு. ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து சீர்திருத்த கருத்துக்களை வந்து இவர் வந்து அறிமுகப்படுத்தினார். ஓகேவா? இயற்பியல் நூல்கள்லாம் உருது மொழியில் வந்து கன்வெர்ட் பண்ணார். 1864 வந்து அறிவியல் கழகம் வந்து ஸ்டார்ட் பண்ணார். 1864 காஜிப்பூரில் வந்து நவீன பள்ளி வந்து ஸ்டார்ட் பண்ணார். நவீன கல்விக்கும் அறிவியல் கல்விக்கும் ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்தாரு. 1869 to 70 வந்து ஐரோப்பாவுக்கு வந்து போயிட்டு நிறைய வந்து கற்றுக்கிட்டு 1875 அலிகாரில் ஒரு நவீன முகமதிய பள்ளியை வந்து ஸ்டார்ட் பண்ணார். அதுதான் வந்து முகமதியன் ஆங்கிலோ ஓரியண்டல் கல்லூரியாக 1877 வந்து மாறும். ஓகேவா? 75 பள்ளி ஸ்டார்ட் பண்ணுவார்.
1877 வந்து அது ஒரு கல்லூரியாக வந்து உருவெடுக்கும். ஆங்கிலேய கீழே கல்வி மாநாடுகள் வந்து 1886 வந்து நடத்தியிருப்பார். ஓகேவா. நெக்ஸ்ட்டு அகமதியா இயக்கம் 1889. இது வந்து மிர்சா குலாம் அகமது என்பவரால் ஏற்படுத்தப்பட்டது. 1835 டு 1908. குரானுக்கு திரும்ப வேண்டும் அப்படின்னு சொல்லி இவர் வந்து வலியுறுத்தியிருப்பார். இவரை வந்து தீர்க்கதரிசி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நிறைய சர்ச்சைகள் இருந்தாலும் இந்த சர்ச்சைகளுக்கு நடுவில் இவரோட இயக்கமும் வந்து வந்திருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேவா. இவரும் வந்து இந்த பலதார மனம், பர்தா, விவாகரத்து இந்த அலிகார் இயக்கத்தை சொன்னால அதே கருத்துக்களை தான் இவங்களும் வலியுறுத்தியிருப்பாங்க. தியோபந்த் இயக்கமும் ஒரு மீட்பு இயக்கம். வைதீக பிரிவு அவங்களுக்காக வந்து உருவாக்கப்பட்ட இயக்கம். ஓகேவா. சார்ந்தவர்களால் வைதீக பிரிவை சார்ந்த முஸ்லீம்களால் உருவாக்கப்பட்ட இயக்கம். இதில் வந்து குரானின் தூய்மையான கருத்துக்களையும் ஹதீஸ் எனப்படும் மரபுகளையும் வந்து இவங்க வந்து பரப்புரை செஞ்சாங்க. ஜிஹாத் அப்படிங்கிற ஒரு புனித போர் என்னும் உத்வேகத்தை வந்து கொண்டிருந்தது. ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து இந்த இயக்கம் வந்து தியோபத் அப்படிங்கிற இடத்துல சஹரன்பூர்ன்ற இடத்துல வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. யாருன்னா முகமது காசிம் நானோதேவி, அதுக்கப்புறம் வந்து ரஷீத் அகமது கங்கோத்ரி, அவங்க 2 பேர்த்தால வந்து ஸ்டார்ட் பண்ணப்பட்ட இயக்கம். மேலை கல்விக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. ஆங்கில கல்விக்கு ஆதரவு, முஸ்லீம் நலத்துக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா வாலி அல்லா சிந்தனை பள்ளியை சேர்ந்த இரவியலாளர்களால் 1867 தியோபந்த் இறையியல் கல்லூரி வந்து ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. இதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமான பங்கு வகித்தது முகமது காசிம் நானோதேவி அப்படிங்கிறவர் தான். நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் வந்து நட்வத் அல் உலோமா அப்படிங்கிற ஒரு இயக்கம். இது வந்து 1894 லக்னோவில் ஷிப்லி நுமானி அப்படிங்கிற ஒரு வரலாற்று அறிஞரால் வந்து ஸ்டார்ட் பண்ணப்பட்ட இயக்கம். இறை மறுப்பு கொள்கையை லோகாயதவாதம் அதுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வந்து ஸ்டார்ட் பண்ணப்பட்ட இயக்கம். அதுக்கப்புறம் பரங்கி மஹால், இதுவும் வந்து ஒரு முஸ்லீம் இயக்கம் தான். லக்னோவில் பரங்கி மஹால் அப்படிங்கிற இடத்துல வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த இயக்கம் வந்து ஹிந்த் அல்லது நபிகள் நாயகத்தோ வந்து அப்படியே வந்து பின்பற்றவர்களுக்கு இந்த இயக்கம் வந்து சூட்டபிளாக வந்து இருந்துச்சு. ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து பார்சி இயக்கம் 1851 வந்து கல்வி பயின்ற பார்சிகள், அதாவது சீக்கியர்களா பராசம், அதாவது ஜொராஸ்ட்ரியர்களால் தொடங்கப்பட்ட இயக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரஹ்மனுமாய் மத்தியஸ்னன் சபா அப்படிங்கிறது 1851 வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஜொராஸ்ட்ரிய சமய கொள்கையை வந்து மீட்டெடுக்கிறது. உறுப்பினர் வந்து நவ்ரோஜி பர்தோன்ஜி, தாதாபாய் நவ்ரோஜி காமா பெங்காலி அப்படிங்கிறவங்க. ராஷ்டிரகோப்தர் அப்படிங்கிற ஒரு செய்தித்தாள் வந்து இவங்க வந்து வச்சுருந்தாங்க. அதுக்கு என்ன மீனிங்னா உண்மை விளம்பி அப்படிங்கிறதா. பெண் கல்விக்கு இம்பார்ட்டன்ஸ், பெண்களோட நிலையை வந்து உயர்த்தணும், திருமண வயதை வந்து அதிகப்படுத்தணும், பர்தா முறையை வந்து ஒழிக்கணும் அப்படிங்கிறதான் இவங்களோட கருத்துக்களாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து சீக்கிய சீர்திருத்த இயக்கம் வந்து 1873 வந்து சிங் சபா அப்படிங்கிற இயக்கம் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. 1873 சிங் சபா. ஓகேவா. இந்த இயக்கம் வந்து கிறித்தவ மத மாற்ற கொள்கையிலிருந்து இந்துக்களை வந்து மீட்கிறதுக்கான இயக்கம். இதோட கிளை இயக்கம் தான் வந்து அகாலி இயக்கமாக இருந்தது. சீக்கிய குருத்வாராவை வந்து ஊழல் மிகுந்த உதாசி மஹந்த் என்று அழைக்கப்பட்ட மதகுருவோட பிடியிலிருந்து மீட்கெடுக்கிறதுக்கான ஒரு இயக்கமாக தான் வந்து இந்த சிங் சபாங்கிற இயக்கம் வந்து இருந்துச்சு. 1922 குருத்வாரா சட்டம் வந்து கொண்டு வரப்பட்டு 1925 வந்து திருத்தங்கள் வந்து மேற்கொள்ளப்பட்டது. இதன்படி சீக்கிய குருத்வாரா, ஷிரோன்மணி குருத்வாரா அவங்கள்ட்ட இருந்து இந்த இயக்கத்தை வந்து மீட் எடுத்திருந்தாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து தமிழ்நாட்டில் என்னென்ன இயக்கங்கள் இருந்தது அப்படின்னு வந்து பார்த்தோன்னாக்க, தமிழ்நாட்டில் வந்து வைகுண்ட சுவாமி அவங்களுக்கு கீழே 1809 டு 1851 இவரோட காலம். 1830 வந்து தென் திருவிதாங்கூர் ஓகேவா. தென் திருவிதாங்கூரில் குமரி டிஸ்ட்ரிக்டில் தென் திருவிதாங்கூர் அப்படிங்கிற இடத்துல வந்து சாமித்தோப்பு அப்படிங்கிற கோவிலில் இருந்த ஒரு ஏழை குடும்பத்தை சேர்ந்த ஒரு பூசாரி தான் வைகுண்டா சுவாமி அப்படிங்கிறவர். இவரோட செல்லப்பேர் வந்து முத்துக்குட்டி அப்படின்னு அழைப்பாங்க. 22 வயசுலேயே வந்து திருச்செந்தூரில் வந்து சரும நோயால் பாதிக்கப்பட்டிருந்தார். அதுக்கப்புறம் வந்து முருகனோட திருவருளால் வந்து குணமாயிருப்பார். இவரோட வழி வந்து என்னென்னா ஐயா வழின்னு சொல்லுவாங்க. அகில திரட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. இவரோட போதனைகள் அடங்கிய தொகுப்பு தான் அது. பூடம், அதாவது பீடம் வழிபாட்டு முறையை தான் வந்து இவர் வந்து ஃபாலோ பண்ணியிருப்பார். சைவ உணவு வந்து ஃபாலோ பண்ணணும், தலைப்பாகையை
தலைப்பாகை, சமத்துவம், சமத்துவ சங்கம், சமபந்தி விருந்து, நிழல் தாங்கல் அப்படிங்கிற உணவு கூடம் இதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாரு. ராமலிங்க அடிகள்ங்கிறது வள்ளலார் 1823 to 74 சிதம்பரத்தை அடுத்த மருதூரில் வந்து பிறந்திருப்பாரு. தேவார திருவாசக பாடல்களால் ஈர்க்கப்பட்டிருப்பாரு. திருவாடுதுறை, தர்மபுரம், திருப்பனந்தாள் இங்கெல்லாம் வந்து சைவ மடம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. சத்திய தர்மசாலையை வந்து வடலூரில் வந்து ஸ்டார்ட் பண்ணி எல்லாத்துக்கும் வந்து உணவு வழங்கியிருப்பாரு. 1860 டைம்லலாம் வந்து நிறைய வந்து பஞ்சங்கள் வந்து நடக்கும். ஸோ அந்த பஞ்சங்கள்லேருந்து மக்களை வந்து பாதுகாக்கிற விதமாகவும் கொள்ளை நோய் இதெல்லாம் வந்து பாதுகாக்கிற விதமாக எல்லா மக்களுக்கும் வந்து ஃப்ரீயாக வந்து உணவு வந்து கொடுப்பாரு. அதுதான் வந்து சத்திய தர்மசாலை. அதுக்கப்புறம் சத்திய ஞான சபை அப்படிங்கிற அமைப்பையும் வந்து ஸ்டார்ட் பண்ணுவார். இவரோட போதனைகள் அடங்கிய தொகுப்பு 1867 திருவருட்பா அப்படின்னு விட்டிருப்பாங்க. ஆனால் அதை வந்து இது வந்து ஜாதி எதிர்ப்பு இயக்கமாக வந்து இருக்கும். அதாவது எல்லாருமே ஈக்குவல் அப்படிங்கிற மாதிரி. அந்த ஆறுமுக நாவலர் அப்படிங்கிறவர்லாம் வந்து ஒரு வைதிக சைவர். இவருக்கு வந்து அதெல்லாம் பிடிக்காது. ஸோ அவருக்கு எகெயின்ஸ்டாக வந்து மருட்பா அப்படின்னு வந்து நிறைய கட்டுரைகள் வந்து அவர் வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பார். ஓகேவா. நெக்ஸ்ட்டு பௌத்தத்தின் மீட்டுருவாக்கமாக இருந்த இயக்கம் தான் வந்து அயோத்திதாசரால் வந்து ஸ்டார்ட் பண்ணப்பட்ட இயக்கம். இவரோட காலம் 1845 to 1914. 1867 சீவக சிந்தாமணியை வந்து அச்சில் வந்து பதிப்பிச்சிருப்பார். 1898 மணிமேகலையை வந்து பதிப்பிச்சிருப்பார். பிரம்மஞான சபையை சேர்ந்த ஹென்றி ஆல்காட்டின் செல்வாக்கிற்கு உள்ளானவர். ஆதி திராவிடர்களே உண்மையான புக்தர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வலியுறுத்தியிருப்பார். கோலார் தங்க வயலில் வந்து அதாவது இவர் வந்து என்னென்னா கோலார் தங்க வயலில் வந்து இவர் வந்து தொழிலாளராக வந்து பணியாற்றியிருப்பார். சிங்காரவேலர், லக்ஷ்மி நரசு இவரோடலாம் வந்து சேர்ந்து வந்து ஒர்க் பண்ணியிருப்பார். 1908 வந்து 1907 வந்து ஒரு பைசா தமிழன்ற ஒரு பத்திரிகை, வாராந்திர பத்திரிகை வந்து நடத்துவார். அதை வந்து 1908 வந்து தமிழன் அப்படின்னு வந்து பேர் வந்து மாற்றி திரும்ப வந்து அவர் வந்து அதை வந்து வெளியிடுவார். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து கிறிஸ்தவ சமய பரப்பு நிறுவனம் வந்து 1793 வந்து பாப்டிஸ்டுகள் அப்படின்னு அழைக்கப்படுற வில்லியம் கேரி, ஜான் தாமஸ் அப்படின்ற சமய பரப்பாளர்களால் வந்து தொடங்கப்பட்ட இயக்கம் தான் வந்து கிறிஸ்தவ சமய பரப்பு இயக்கம். ஜான் தாமஸ், அதாவது ஜேம்ஸா இல்லை புனித தாமஸை தான் ஜான் தாமஸ் சொல்லுவாங்க. இவரால் தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்தியாவில் வந்து அந்த கிறிஸ்தவ இயக்கம் வந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து டேனியர்களோட செராம்பூர் அந்த கல்கத்தா அந்த கோட்டையில் வந்து ஸ்டே பண்ணி கிறிஸ்தவ இயக்கத்தை வந்து எல்லாத்துக்கும் மக்களுக்கு மத்தியில் வந்து பரப்புவாங்க. 1799 செராம்பூரில் மிஷன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. கேரி, ஜேசுவா, மார்ஷன் மேன், வில்லியம் வார்டு அவங்களாம் வந்து ரொம்ப குறிப்பிடத்தக்கவர்கள். கிறிஸ்தவ சமயத்தை வந்து பரப்புறதுக்கு வந்து கோவாவில் போர்ச்சுகல், அதாவது போர்ச்சுகீசியர்கள் வந்து கோவாவில் வந்து இருந்தாங்க. கோவாலையும் மலபார் கடற்கரை, சோழமண்டல கடற்கரை இந்த மாதிரி கடற்கரை பகுதிகளில் இருக்கிற மக்களை வந்து ஃபஸ்ட்டு வந்து கிறிஸ்தவர்களாக சேஞ்ச் பண்ணுற நடவடிக்கைகளெல்லாம் வந்து ஈடுபட்டாங்க. திருநெல்வேலியில் வந்து கிறிஸ்தவம் வந்து ஃபாலோ பண்ணுற மக்களையும் நிறைய மக்களையும் வந்து கிறிஸ்தவம் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி வந்து கன்வெர்ட் பண்ணாங்க. ஆந்திர பிரதேசத்தில் வந்து மாலா, மடிக்கா அப்படிங்கிற பகுதிகளெல்லாம் அதிகமான எண்ணிக்கையில் வந்து மதம் வந்து மாற்றினாங்க. இஸ்லாமிய சமூகத்தினரின் சமய மீளுருவாக்கம் வந்து என்னன்னு பார்த்தோன்னா தியோபந்த் இயக்கம். ஓகேவா. ஸோ இவ்வளோ தான் இந்த 11th ஸ்டாண்டர்டில் இருக்கிற கண்டென்ட்டு. ஓகேவா. இது வந்து என்னென்னா இப்போ நம்ம பார்த்த கண்டென்ட்டில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் மட்டும் வந்து இயர்ஸாக வந்து தனித்தனியாக வந்து எழுதியிருப்பேன். 1828 பிரம்ம சமாஜம் யார் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ராஜாராம் மோகன் ராய் அவர்கள் தான். தமிழ்நாட்டில் அது வந்து பரப்புறதுக்கு வந்து முக்கிய பங்கு வகித்தவர் சைதை காசி விஸ்வநாத முதலியார். எங்கே ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா வங்காளம். இதே மாதிரி அந்த எல்லா இயக்கத்துக்கும் இயர்ஸு யார் ஸ்டார்ட் பண்ணாங்க, எங்கே ஸ்டார்ட் பண்ணாங்க, எந்த ஏரியாவில் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படிங்கிறது இருக்கும். இங்கே வந்து சதி ஒழிச்சது வந்து எப்போது, தத்துவ போதினி இதழ் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, சத்யார்த்த பிரகாஷ்ன்ற புக் யார் எழுதுனாங்க, குலம்கிரிங்கிற புக் யார் எழுதுனாங்க. ஸோ இதில் வேறு இம்பார்ட்டன்ட் இயர்ஸு அதில் வர கண்டென்ட்டு இங்கே இருக்கும். இந்த சைடு வந்து என்னென்னா இயக்கங்கள், அது எங்கே யார் ஸ்டார்ட் பண்ணால் என்ன அப்படின்றதெல்லாம் இருக்கும். ஓகேவா. ஒரு நிமிஷம். இங்கேயும் வந்து அதே மாதிரி வந்து அதில் வர இம்பார்ட்டன்ட் இயர்ஸு தயானந்த சரஸ்வதி, சுவாமி விவேகானந்தா, பண்டித ரமாபாய் அவங்களோட இயர்ஸு இதெல்லாம் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் இயர்ஸ் இதெல்லாமே வந்து இருக்கும். ஓகேவா. இது வந்து கொஞ்சம் வந்து பாஸ் பண்ணி வந்து பார்த்து வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா. இவ்வளோ தான் வந்து 11th ஸ்டாண்டர்டில்
இந்த நவீனத்தை நோக்கி அப்படிங்கிற யூனிட்ல இருக்கிற கன்டென்ட்ஸு. ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? தேங்க் யூ.